இந்த கற்பூரவள்ளி இலைகள் இருக்கு பார்த்தீங்களாங்க, அந்த இலைகள் நம்மளுக்கு அருமையான ஒரு கை வைத்தியம்ங்க. இது கூட ஒரு கற்பூரவள்ளி இலையில் செஞ்ச மருந்து தான். தொண்டை வலி, இருமல் ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு வீட்டு வைத்தியமாக நல்லாவே பயன்படுது. அது மட்டுமாங்க, இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ இருக்குது. கற்பூரவள்ளி செடியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஃபாரினில் வளரவே வளராது. ஏன்னா 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போயிட்டாலே அந்த சீதோஷ்ண நிலையில இது வளராது. இது வளரக்கூடிய கிளைமேட்டே நம்ம இந்திய கிளைமேட் தான். காற்றில் அதிகமான ஈரப்பதம் இருந்தாவே போதும், இது நல்லாவே வளரும். எப்பயாவது தான் தண்ணி ஊற்றணும். அடிக்கடி தண்ணி ஊற்றினோம்னா அதோட வேர் அழுகி போய் செடி வளராது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நம்ம இந்திய பிரதேசத்தில் நல்லா வளருது அப்படின்னா, அது மெத்துன்னு இருக்கு. அதோட தண்டு பகுதி, அதோட இலை பகுதி எல்லாத்துலேயுமே தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணீர் தான் இந்த மெத்துன்னு இது இருக்கவும் காரணம். வெறும் தண்ணீர் மட்டுமாக இதில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பல மருத்துவ குணங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள். இப்போ துளசி, கற்பூரவள்ளி இந்த குரூப்ல இந்த கற்பூரவள்ளிக்கு தான் அதிகமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கற்பூரவள்ளி தான் அதிகமாக மருத்துவத்துறையில், முக்கியமாக ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில், மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதோட நறுமணம், இந்த நறுமணத்துக்காகவே இது அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த நறுமணம் கொசுவை விரட்டக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காம்பவுண்டுகள் என்ன, அதற்குரிய நன்மைகள் என்னங்கிறது ஒன்றா இப்போ நம்ம பார்த்துருவோம். வழக்கம் போல் என்னோட வீடியோக்கள் எல்லாமே ஆராய்ச்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் பல மூலிகைகள் தொகுத்து வழங்குறாங்க. அதில் இந்த கற்பூரவள்ளியை பிளிக்ட்ராந்தஸ் ஆம்போயினிகஸ் அப்படிங்கிற இந்த கற்பூரவள்ளி கொடுத்த பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. இது வளரக்கூடிய நாடுகள் மெயினாக இங்கே பாருங்க, கானா, இந்தியாவில் இந்தியன் போரேஜ், பஷான் பேதி, கற்பூரவள்ளி, பத்தர்ச்சோர், இந்த மாதிரி பல பெயர்கள் அளிக்கப்படுது. நம்மளுக்கு தேவையானதுங்க, இதில் முக்கியமாக பல எண்ணெய்கள் இருக்கு. எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பல எண்ணெய்கள் இதோட இலைகளில் இருந்தாலும், ஆக்சிஜனேட்டட் மோனோடெர்பின், ஹைட்ரோகார்பன், சிக்வெஸ்ட்ரேட்டர்பின், ஆக்சிஜனேட்டட் சிக்வெஸ்ட்ரேட்டர்பின் போன்ற பல எண்ணெய்கள், எசென்ஷியல் ஆயில்கள் இதில் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தோட மிக அதிகமாக எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த தைமாலு, கார்போக்கரால். இது ரெண்டும் மிக அதிகமாக இருக்கு. இதுக்கு தான் இந்த ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணமும் இருக்கு. இப்போ நாம் பார்க்க போறது இதுதான், பயோ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அம்போயினிகஸ். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குங்க. இதுக்கு பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆன்டி பாக்டீரியல், தொற்று நோய்களுக்கு, பாக்டீரியா தொற்று கிருமிக்கு எதிராக போராடக்கூடிய விஷயங்கள் இதோட இலைகளில் இருக்கு. ஸோ அதுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் தான் இதெல்லாம். வரிசையா 55, 54, 55லேருந்து 63 வரைக்கும் இருக்கு பாருங்க. இது எல்லாமே எந்தெந்த கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இருக்குங்கிறத தான் இந்த விஷயங்கள் சொல்லுது. ஸ்டெஃபலோகாக்கஸ், சல்மோனெல்லா, மைக்கோபாக்டீரியம் அப்படின்னு எல்லாமே பாக்டீரியா தொற்று கிருமிகள். அடுத்து ஆன்டி ஃபங்கல், அதாவது ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தொற்று கிருமி, பூஞ்சை தொற்று கிருமின்னு சொல்லலாம். இந்த பூஞ்சை காளான்கள், இதுக்கு எதிராகவும் போராடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. முக்கியமாக கார்போகால் அதெல்லாம் இதில் இருக்கிறதுனால, இலைகளில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல ஃபங்கஸ்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இருக்கு. ஆஸ்பர்ஜில்லஸ் போன்ற, கேண்டிடா போன்ற ஃபங்கஸ்கள் இருக்கு. அடுத்து ஆன்டி வைரல், சாதாரணமாக தொண்டை வலி, மூக்கு தண்ணி, சளி ஒழுகுது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வைரஸ்னால தான் பெரும்பாலும் வரும் ஆரம்பத்தில். அப்போ அதனால தான் கை வைத்தியம், வீட்டு வைத்திய முறைகள் அப்படிங்கிறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆரம்ப கட்டத்தில். ஜஸ்ட் முதல் நாளே ரன்னிங் நோஸ் இருக்குன்னா இது ஒரு சொட்டு 2 சொட்டு இது மட்டுமே, அதாவது இந்த இலைகளை மட்டுமே கசக்கி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறதே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இலைகளில் தான் அந்த எத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட், இதில் தான் இந்த ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. நம்ம இந்த கற்பூரவள்ளியோட இலைகளில் இந்த வைரஸ்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இருக்குங்கிறது தெரியுது. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இங்கே இருக்கு. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, பிராங்கைட்டிஸ், சளி கோத்துக்கிட்டு இருக்கிறது, ஆஸ்துமா போன்ற பல விஷயங்கள்ல சுருங்கி இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் குழாய்களை விரிவடையக்கூடிய தன்மையை கொண்டதா இருக்கு. பிராங்கோ டைலேட்டர் தன்மை கொண்டதா இருக்கு. அடுத்து லார்விசைடு அப்படின்னு சொல்லிட்டு சில பூச்சிகளுக்கு எதிராகவும் இது போராடக்கூடிய தன்மை உண்டு. அப்புறம் வாயில் யூஸ் பண்ணக்கூடிய
இது. அதனால தான் வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய மவுத் வாஷில் வந்து இது சேர்க்கப்படுது. அப்புறம் ஜீரண மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள், டயரியா, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், அஜீரணம், டிஸ்பெப்சியா, நெஞ்சு எதுகளிப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்புறம் இன்டைஜஷன், இது எல்லாத்துக்குமே இதே கற்பூரவள்ளி இலைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கற்பூரவள்ளி இலைகள் லாக்டோபெசிலஸை ப்ரொமோட் பண்ணுது. அதாவது தயிரில் இருக்குது பார்த்தீங்களா லாக்டோபெசிலஸ், அதே தான் வந்து இந்த லாக்டோபெசிலஸ். அந்த லாக்டோபெசிலஸை வளரக்கூடிய தன்மை, வளர்க்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு உண்டு. அதே மாதிரி இது நல்ல கிருமி லாக்டோபெசிலஸ். கெட்ட கிருமிகள் இருக்குது, அந்த ஈகோலை, சல்மனல்லான்னு சொல்லுவோம், அது தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கிறதுனால தான் இது வந்து ஜீரண மண்டலம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே, இங்கே பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ் அந்த கேஸ்ட்ரோன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் கேஸ். நம்ம வாயு தொந்தரவுக்கு பார்த்தீங்களா, வாயு வெளியேறுதலுக்கும் நல்லது இந்த கற்பூரவள்ளி இலைகள். ஸோ இதுக்கு உண்டான ஆதாரங்கள் இங்கே 30, 56, 57 ஸ்டடிலலாம் இருக்குது. ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி, அதாவது புற்றுநோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மையும் இதோட இலைகளுக்கு உண்டு. முக்கியமாக சில புற்றுநோய்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சார்கோமா போன்ற ரத்தத்தில் வரக்கூடிய புற்றுநோய்கள், இது எல்லாத்துக்குமே இது கேட்குதுன்னா ஒரு யூஸ் இருக்குது. இது மட்டுமே தனியாக எதுக்குமே யூஸ் பண்ணிட முடியாது. இதோட பண்புகளை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவ பண்புகள்: ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கத்தை குறைக்கக்கூடியது; அனால்ஜெசிக், வலி நிவாரணியாகவும் செயல்படுது. தலைவலிகள், முதுகு வலிகள் போன்ற பிரச்சனைகள்லையும் இது வலி நிவாரணியாக செயல்படுது. ஊண்டு ஹீலிங், புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இதோட இலைகளுக்கு உண்டு. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸில் பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி, அதாவது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இதயத்தை துடிக்க வைக்கும் அந்த ஐனோட்ராபிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கு உண்டு. அப்புறம் தோல் நோய்களில் இதை பயன்படுத்தப்படுது. இன்செக்ட் பைஸ், பூச்சிக்கடியில் கூட சாதாரணமாக இந்த இலையை புழிஞ்சி அந்த பூச்சிக்கடி மேலே தடவுனா அந்த தடிப்புகள் மறையிறதா சொல்லுவோம்ல. இப்போ தேல் கடிக்கு ஒரு ஆன்டிடோடாக ஒரு மருந்தாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் லாக்டோஜெனிக், பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. அப்புறம் ஆன்டி எபிலெப்டிக், அதாவது ஃபிட்ஸு, கன்வல்ஷன்ஸ், இந்த சீசர், இந்த ஃபிட்ஸு தொந்தரவு, அதுக்கு இது பயன்படுது. ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட், கிட்னி ப்ராப்ளம். ஜெனிட்டோ யூரினரினாவே நம்ம சிறுநீரகம், அதற்கு கீழே உள்ள உறுப்புகள், அதாவது பிளாடர், சிறுநீர் பை, அதில் போய் யூரின் கலெக்ட் ஆகுது, அப்புறம் சிறுநீர் வெளியேறுதல், இது எல்லாத்துலேயுமே இங்கே நம்மளுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ எவ்வளவு நன்மைகள் பாருங்கள், லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாங்க. பட்டு இதை பாருங்கள், சிம்பிளாக வந்து இதை வந்து அழகாக இப்படி பயன்படுத்தலாங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரி இருமல், சளிக்கலாம் ஒரு நல்ல மருந்து. ஒரு 4-5 மிளகு எடுத்துதுங்க. இங்கே வச்சுருக்கேன். ஓமவல்லி இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லலாம், ஓமவல்லின்னு சொல்லலாம். ஒரு 4-5 இலை வச்சுருக்கோம். இதை வந்து இதை உரலில் போடுறோம். இங்கே இதை இடிக்கிறோம் நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து கொஞ்சம் நல்லா. இப்போ நல்லா இடிச்சிட்டேன். மிளகும் ஓமவல்லி இலையும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடித்தது. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். தேன் கூட இருக்குது. இதை நல்லா கலக்கிட்டு இதை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சளி, இருமல் எல்லாமே எடுத்துரும், சரியாக வந்துடும். இப்போது எதுக்காக தேன் அப்படின்னா வந்து சில பேர் காரம் ஒத்துக்காது, இந்த வயிறு அல்சர் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் தேனை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தேனை ஆட் பண்ணதான் ஃபீல் பண்ணியிருக்கலாம். தேன் இல்லைனாலும் பரவாயில்ல, மிளகு இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் இந்த இலைகளோட சாறு போதும். நல்லா கழுவிட்டு அந்த இலைகளை புழிஞ்சு அந்த சாரை யூஸ் பண்ணாலே போதும். இது ஒரு ஆரம்பகட்ட கை வைத்தியம் தான். கூட மிளகு சேர்த்துறது அப்படிங்கிறது அதோட பொட்டன்சியை அதிகப்படுத்துறதுக்கு, கூட தேன் சேர்க்கறது அப்படிங்கிறது அது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தேனை சேர்க்குறோம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த கற்பூரவள்ளியோட நன்மைகள் எவ்வளவு அப்படிங்கிறத நான் சொல்லுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு மேற்கோள் காட்டி அந்த பேஜையே காட்டி உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் வந்து பொதுமக்களாகிய நீங்கள் மட்டும் இல்லை,
பலர் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எந்த ஆதாரத்தை பேஸ் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அற்புதமான கற்பூர வழியை அவங்களும் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.